இன்றைய தினசரி மன்னா. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. புதிய நாள், புதிய நம்பிக்கைக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனத்துல ரெண்டு காரியங்கள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. நம்பர் 1 விசுவாசம் உள்ளவன் ஆகிய ஞானஸ்தானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சு நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சி, நம்ம எல்லா பாவங்களுக்காக ஏசப்பாவோட ரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சி, நம்ம ஏசப்பாவின் உடன்படிக்கையில ஞானஸ்தானம் எடுத்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுறதுன்னா ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்காதபடிக்கு அனந்த ஜீவனுக்கு ஏசப்பா நமக்காக வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்துல நம்ம சுதந்திரியா போகலாம். இந்த ரட்சிக்கப்படலாம், நம்ம பாவத்துல இருந்து விடுதலையாகி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சுதந்திர ஆகலாம். ரெண்டாவது என்னன்னா, விசுவாசி ஆதவனும் ஆக்கினைக்குள்ள தீர்க்கப்படுவான். யார் யார் ஏசப்பா இன்னும் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளலையோ, யார் யார் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையோ, அவங்களுக்கு என்னன்னா ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக அவங்க தீர்க்கப்படுவாங்க. இதுல நமக்கு ஏசப்பா கொடுக்குற வசனத்துல என்னன்னா, ஒண்ணு ஏசப்பா நமக்காக வச்சிருக்கிற ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். அதை சுதந்திரித்து கொள்ற ரெண்டே வழிதான். ஏசப்பாவை முழு மனசை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள நீங்க உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா ஏசப்பா உங்களுக்காக வச்சிருக்கிற ரட்சிப்பை நீங்க சுதந்திரித்து கொள்ளலாம். ஆக நீங்க ஏசப்பாவை விசுவாசிக்காம ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையில நீங்க உங்களை ஒப்பு கொடுக்காம இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தின் அந்த நன்மையை நீங்க அடைய முடியாது, நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. அதனால யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ ஒரே நாள் ரட்சிப்பு கிடையாது. பவுல் பிலிப்பியன் சபைக்கு எழுதாங்க 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பயத்தோடும் நடக்கத்தோடும் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஒரு நேரம் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிட்டுனா அதை நிறைவேறதுக்கு நம்ம பயத்தோடும் நடக்கத்தோடையும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு அதன்படி ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க அர்ப்பணிச்சா மட்டும்தான் நமக்கு ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பு நிறைவேறும். அகர் நம்ம அப்படி பண்ணலன்னா நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அரைக்குறை தான் இருக்கும். அரைக்குறை இருந்ததுன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியாது. ரெண்டாவது என்னன்னா, மத்திய 24:13 சொல்லியிருக்கு, கடைசி வரைக்கும் நிலை நிறுத்துறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு நேரம் நம்ம ஏசப்பா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவோட வசனத்தை கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்து நம்ம அர்ப்பணிச்சோம்னா கடைசி வரைக்கும் வசனத்தை நிலைத்திருந்தா மட்டும்தான் நமக்கு ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பு நிறைவேறும். நமக்கு ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பு நிறைவேறி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரியா ஆகலாம். அதனால இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வசனத்தின்படி வசனத்துக்கு பயந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருந்து உங்களுக்கு ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பை நீங்க முற்றிலுமா அடைய நீங்க வசனத்துக்குள்ள நீங்க நடக்கணும். ரெண்டாவது, இன்னும் யார் யார் ஏசப்பா ரட்சகரை ஏற்றுக்கொள்ளலையோ இல்லைன்னா ஞானஸ்தானம் எடுக்கலையோ இன்னைக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஏசப்பா கொடுத்த ரட்சிப்பை சுதந்திரத்து கொள்ளுங்க. ஏசப்பா இந்த வசனத்தின் மூலமா ஆசீர்வதிப்பாங்க. இப்ப நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் தந்ததுக்காக நன்றி, இந்த நல்ல வேலை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க இந்த வசனத்தின் மூலமா எங்களுக்கு பேசினதுக்காக நன்றி ஏசப்பா. எங்க ரட்சிப்புக்காக நீங்க உலகத்துக்கு வந்ததுக்காக நன்றி ஏசப்பா. நீங்க ஏசப்பா யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்கள ரட்சிக்கப்பட கிருபிச்சீங்க ஏசப்பா. யார் யார் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலையோ ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு தங்களை அர்ப்பணிக்க நீங்க கிருபத்தாங்க. யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ ஏசப்பா கடைசி வரைக்கும் ரட்சிப்புக்குள்ள நிலைத்திருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. உங்க கிருபை எங்க கூட இருக்கட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.